மக்களை இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாவக்காய் தொக்கை வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து இன்னும் ஒரு முறை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதோட இதுவும் கசப்புத்தன்மை இல்லாமையும் இருக்கும். வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 சைஸ் மீடியம் சைஸ் பாவக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. இதை வந்து நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றி அதில் வந்து பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு இந்த பாவக்காய் வந்து வறுபடும் போது நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு கைவிடாமல் வதக்கணும். கொஞ்ச நேரம் கைவிட்டோன்னா வந்து நம்ம கருகிரும். அந்த மாதிரி கருகாமல் இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம தயிர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம இந்த வறுத்த பாவக்காய் வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அது ஊறட்டும். இப்போ வந்து நம்ம வறுத்த வடக்கல்லையே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சீரகம் ஆட் பண்ணுவேன். நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆட் பண்ணி அது பொரிஞ்சதும் நம்ம 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது வந்து நல்லா வெங்காயம் ஆயிலில் வெந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து 3 தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து நல்லா வேகணும். வெந்தது எப்படி தெரியும்னா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த தக்காளியெல்லாம் வந்து கொஜ்ஜு மாதிரி ஆகி மேலே தெரியும் எண்ணெய். அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம இப்போ வந்து புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து தக்காளி வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூள் இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலக்கி விட்டுட்டு இதுவும் வந்து நல்லா ஒரு கொதி வரணும். பச்சை வாசம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த தயிர் பாவக்காய் அந்த தக்காளி மசாலா எல்லாமே வந்து இது கூட இதாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து எந்த அளவு கொதி வரணுன்னா நல்ல கொதி வந்து அது வந்து கொஜ்ஜு மாதிரி ஆகணும். பார்க்கவே கெட்டியாக இருக்கணும், தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாக இருக்கணும். அந்தளவுக்கு வந்தால் தான் நமக்கு கரெக்டான அந்த தொக்கோட வந்து கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நான் செஞ்ச உடனே நான் தாங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு செஞ்ச உடனே சாப்பிட்ணுங்கிற டெம்ப்ட் வந்துருச்சு. அப்படி இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வந்து நியூ வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேங்கிறத வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிறையா வீடியோஸ் வந்து நம்மளோட வந்து சேஞ்ச் பண்ணி சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலோட சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய், டாட்டா.